மணி ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் வந்து ஃபஸ்ட் ஆர்டர் அண்ட் ஹையர் டிகிரி இந்த சம் தான் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? ஃபஸ்ட் ஆர்டர் அண்டு ஹையர் டிகிரி. இப்போ அந்த மாடலில் சம்மு வந்து ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சம் போட்டிருப்போம் இல்லையா? ஸோ ஏற்கனவே வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம், இருந்தாலும் திரும்பி ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோம், ரைட்டா? ஸோ 2 வாட்டி நடத்தின்னு இருக்கோம். ஏன்னா சப்ஜெக்ட் தரவாக இருக்கணும். சப்ஜெக்ட் தரவில்லைன்னா வேகமாக முடித்து 10 சென்டர் பண்ணுற தப்பை நம்ம பண்ணக்கூடாது. அதனால் நிறைய டைம் இருக்குது. அதனால் முடிக்க தரவாக இருக்கணும். அது மட்டும் மைண்டில் செட் பண்ணி வச்சிங்க, அதுதான் முக்கியம். மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ரைட்டா? அது மட்டும் ஆரம்பிச்சிங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்த்துருக்கோன்னா ஃபஸ்ட் ஆர்டர் அண்டு ஹையர் டிகிரி இது தான் பார்த்தோம் இல்லையா? ஃபஸ்ட் ஆர்டர் அண்டு ஹையர் டிகிரி. அதில் வந்து மொத்தம் எத்தனை டைப் இருக்குன்னா ஒரு 4 டைப்ஸ் இருக்குது இல்லையா? ஃபஸ்ட் ஆர்டர் ஹையர் டிகிரியில் ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. ஸோ அதை 1 by 1 நம்ம பார்ப்போம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஒரு மாடல் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தோம். சால்வ் என்னது சால்வபிள் ஃபார் எக்ஸ் கொடுத்துருந்தேன் இல்லையா? ஸோ ஒய் நடத்திட்டேன், பி நடத்திட்டேன். இப்போ சால்வபிள் ஃபார் எக்ஸில் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். நிறைய பேர் போட்டிருந்தீங்க. போடாதவங்க யாராக இருந்தீங்கன்னா அந்த சம்மு திரும்பி ஓட்டி நடத்தும் போது இன்னும் நல்லா புரிஞ்சிடும். ஸோ ஓரளவுக்கு புரிஞ்சவங்களுக்கு இன்னும் நல்லா தரவாயிடும், ஓகேவா? ஸோ அந்த ஹோம்ஒர்க் போடலைன்னா ஆன்சர் என்ன வரும்னு சொல்லி கொடுத்துருந்தேன்னா y equal to 2cx plus x cube c cube. ஸோ நமக்கு நிறைய டைம் இருக்குது, ரைட்டா? எக்ஸாம் இப்போ 10th எக்ஸாம் ரத்து பண்ணிட்டாங்க, ரைட்டா? ஸோ அதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனையை இந்த கொரோனா கொண்டு வருது. அதனால் வந்து பாலிடெக்னிக் எக்ஸாம் என்ன நேரமோ தெரியல, ஒரு வாட்டியும் தள்ளி தான் போயின்னு இருக்குது. ஸோ ஒரு வாட்டி முறைகேடு, அதுக்கப்புறம் தள்ளி வச்சனோம், அப்புறம் இந்த வாட்டி இதாகி போச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு சோதனையான காலகட்டம், ரைட்டா? அதனால் வந்து சப்ஜெக்டை தரவாக இருக்கிறதுக்கு இதுதான் ஒரு சரியான தீர்வு இல்லையா? அப்படின்னு வச்சுங்க. இந்த டைமை நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கணும், ரைட்டா? வேலைக்கு போகிறவங்களும் சரி, வேலைக்கு போகிறவங்களும் சரி. நம்ம டைம் வந்து இப்போ ஜூலை மாதம் கால் ஃபார் டேட் நோட்டீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? டிஆர்பியில் ஜூலையில் வந்து டிஆர்பி எக்ஸாம் வருமா இல்லையான்னு கால் எல்லாமே தலைகீழாக ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து டைம் நம்ம நிறையா இருக்குது. அதனால் வேகமாக மற்ற சென்டரில் பண்ணுற போல் வேகமாக எடுத்துகிட்டு அடுத்த பாய்ச்சி இட் இஸ் நாட் ஸ்டேபிள். இது வந்து யாருக்கு யூஸ் இல்லைன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த ஒரு யூஸும் இல்லை, சென்டருக்கு தான் பெனிஃபிட். ஸோ அந்த இதை நம்ம பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அதனால் பொறுமையாக போகலாம்னு அவசரம் கிடையாது. ஃபஸ்ட்டு நடத்தின வரைக்கும் நடத்தின சப்ஜெக்ட் தர வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள். இந்த வாரம் இந்த டிஃபரன்ஷியேஷன் டெஸ்ட்டாக இருக்கும் மண்டே. அதனால் ஏற்கனவே மாடலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். திரும்பி 2 வாட்டி ரிவிஷன் பண்ணுறதுக்காக திரும்பி ஒரு வாட்டி நடத்தினு இருக்கேன். எல்லா மாடலையும் ஃபஸ்ட்லேருந்து நடத்தினு இருக்கும், ரைட்டா? 1க்கு 2 வாட்டி நடத்தும் போது ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும், நல்லா புரியுதுன்னு. அதுக்கப்புறம் அடுத்த சப்ஜெக்ட் யூனிட் படிக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம டேட்டு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி எய்ம்னா ஒரு 5 யூனிட்ஸ், மோர் தென் 5 யூனிட்ஸ் நம்ம முடிக்கணுன்றதுக்கு பிளான் பண்ணோம். பட் முடித்ததை தரவாக இருக்கணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஸ்டூடெண்ட் எந்த ரேஞ்சுக்கு கொண்டு போகணும், ஸ்டேட் ரேங்க் லெவலில் கொண்டு போகணுன்றதுக்காக தான் ஒன்று விடாமல் பார்த்து நடத்துகிறேன், ரைட்டா? ஸோ அதை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டு நம்ம வந்து பெருமையை காப்பாற்றுறதுக்கு என்ன வேணுமோ நம்ம வந்து ஆர்டர் பண்ணி மெட்டீரியல் போட்டு கொடுக்கலாம், பக்கம் நடத்தலாம். பட் நான் தரவாக இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன ஒன்று முயற்சி பண்ணுங்கள், அதுதான் முக்கியம். சரி, இப்போ இந்த மாடலை வந்து நம்ம என்ன சால்வ் பண்ணோம், எக்ஸை சால்வ் பண்ணோம், ரைட்டா? ஸோ எக்ஸை சால்வ் பண்ணோம் அப்படின்னா கொஷினுக்கு வந்து ஈக்குவேஷனை எக்ஸுக்கு கொண்டு வரணும். ஒய்யை சால்வ் பண்ணோம், கொஷினை வந்து ஒய்க்கு கன்வெர்ட் பண்ணோம், ரைட்டா? சரி, இப்போ எக்ஸை தான் சால்வ் பண்ண போகிறேன். அப்போ எக்ஸை சால்வ் பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு கணக்கு வந்து எக்ஸுக்கு மாற்றும் போது இங்கே ஒய் இருக்குது. இந்த ஒய் ஸ்கொயர் பிக்கு வந்து நம்ம வச்சோன்னா மைனஸ் ஒய் ஸ்கொயர் பிக்குன்னு ஆகிடும், ஈக்குவல் டு 2px, ரைட்டா? நம்மளுக்கு வந்து எக்ஸ் தானே தேவை. அப்போ இங்கே வச்சுக்கோம் 2x இங்கே வச்சுப்போம். அப்போ இந்த பிஎல் இங்கே டிவைட் பண்ணால் என்ன வரும்னா y/p. இங்கே பிஎல் டிவைட் பண்ணி போட்டால் ஒய் பி கியூபில் ஒரு பி கேன்சல் ஆகிடும். அப்போ ஒய் ஸ்கொயர் பி ஸ்கொயர்னு ஆகிடும், ஓகேவா? ஸோ தட் இஸ் என்னன்னா உங்களுக்கு 2x இஸ் ஈக்குவல் டு y/p மைனஸ் y ஸ்கொயர் பி ஸ்கொயர், ரைட்டா?
ஸோ எக்ஸை சால்வ் பண்ணுற போல் சம்மில் டிஃபரன்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், ஒய்யை சால்வ் பண்ணுற போல் இருக்கிற சம்மில் டிஃபரன்ஷியல் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இதுதான் ரெண்டே விஷயம் தான் இதில் மறக்கக்கூடாத விஷயம். ஸோ அப்போ டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், ஓகேவா? டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யை நம்ம பண்ணுறோம். பண்ணும்போது கொஷினில் எப்படி வருது பாருங்கள். இதை வந்து ஒய்யை பொறுத்து பண்ணும்போது 2 dx/dy, ஓகேவா? சரி, இதை ஒய்யை பொறுத்து பண்ணும்போது e/v மாதிரி e/u டிவைடட் பை v, ரைட்டா? சரி, அதுக்கு ஷார்ட்கட் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு மேலே இருக்குது டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், ரைட்டா? எதை பொறுத்து பண்ணுறோம்? ஒய்யை பொறுத்து பண்ணுறோம். மேலே ஒய்யை பொறுத்து பண்ணால் ஒய் ஆகிடும், 1 ஆகிடும். அப்போது 1/p, ரைட்டா? அது கீழே இருக்குது பண்ணுவோம். கீழே என்ன இருக்குது? 1/p இருக்குது. 1/p என்ன ஆகும்னா, நம்ம ஒரு இது ரெண்டு மெக்லாரிசிஸ் அந்த ரேஞ்சில் நம்ம ஒரு சம்லாம் போட்டிருக்கோம். என்ன சார்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ f(x) = பேசிக்கான விஷயம் சொல்லுவோம் 1/x, ரைட்டா? அப்போ f(x) அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா, நம்ம எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம்? எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அது கீழே இருந்துச்சுன்னா எப்படி போகணுன்னா, ஷார்ட்கட்டில் இந்த 1 மேலே போச்சுன்னா ஆகிடும், -1 ஆகிடும். பவர் மட்டும் எடுத்துக்கோங்க. 1 மேலே போச்சுன்னா -1/x². இது நிறைய பேருக்கு தெரியும். f(2)(x) வச்சிங்களேன், இந்த 2 மேலே போச்சுன்னா ஆகிடும் -2 +2/x³. சப்போஸ் f(3)(x) அப்படின்னு வச்சிங்களேன், இந்த 3 மேலே போச்சுன்னா -3 × 2 -6/x⁴. அப்போ கீழே பவர் ரைஸ் ஆகினே இருக்கும், மைனஸ் ப்ளஸ் ஆல்டர்னேட்டிவாக வந்துன்னு இருக்கும், ரைட்டா? அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க. அப்போ இந்த டைப்பில் நம்ம பண்ணும்போது என்ன பண்ணுறோம்? 1/p, பியை போனால் -1/p² இன்ட்டு, அப்புறம் இந்த பியை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒய்யை பொறுத்து பண்ணும்போது dp/dy, ஓகேவா? சரி, மைனஸ் இது என்ன மெத்தட்னா u/v மெத்தடு. y² வச்சுக்கின்னு p² பண்ணால் 2p, அப்போ பியை பண்ணால் dp/dy மைனஸ் p² அப்படியே வச்சுக்கின்னு y² போனால் 2y, ரைட்டா? இதான் வந்து ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணி போட்டுருக்கிறது. ஒன்றும் இல்லை, இந்த கணக்கை வந்து டிஃபரன்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் அதான் பண்ணுறோம். இப்போ 2 × dx/dp அப்படின்னு ஒன்றா சொல்லலாம், 1/pன்னு சொல்லலாம். எப்படி சார்? இப்போ பியோட வேல்யூ என்னது? p = dy/dx. அப்படியே மாற்றி போடுங்க, 1/p = dx/dy. தட்ஸ் ஆல். ஸோ அப்போ dx/dy என்ன சொல்லலாம்? 1/pன்னு சொல்லிடலாம், ரைட்டா? ஈக்குவல் இங்கே 1/p மைனஸ் இது அப்படியே ஆர்டர் பண்ணிடலாம், 1/p² × dp/dy. இந்த மைனஸில் கூட்டு போவோம், -2py² × dp/dy. மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், அப்போ 2p²y, ஓகேவா? சரி, இங்கே 2/p இருக்குது, இங்கே 1/p இருக்குது. கேன்சல் பண்ணி போட்டால் என்ன ஆகிடும்? 1/pன்னு ஆகிடும் இல்லையா? ஸோ இதை கொண்டு வந்தால் 1/p. சரி, அதெல்லாம் தான் எடுத்துருவோம். இந்த மைனஸ் தான் வச்சுனா ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் ஆகிடுச்சுன்னா கொஷினில் வந்து 1/p², ரைட்டா, இன்ட்டு dp/dy, ரைட்டா? ஸோ ஒய் இருக்கிறதுனால ஒய்யை பண்ணால் என்ன ஆகிடும்? 1/p கேன்சல் ஆகிடுச்சு. இதை வந்து e/v மெத்தட் சொன்னோம்ல, இப்போ இங்கே ஒய் வரும். ஆனால் மேலே இருக்கிறது அப்படியே வச்சுருக்கணும், கீழே எடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் அப்படி தானே வரும். ஒய் வந்துட்டு 1/p பண்ணால் p² அப்படின்ற ரூல வரும் இல்லையா? ஸோ இப்போ 2p 2/p - 1/pனா 1/pன்னு ஆகிடும். சரி, இந்த மைனஸ்னு வச்சுன்னா ப்ளஸ்ஸு y/p², ரைட்டா, இன்ட்டு dp/dy. இந்த e/v மெத்தட் மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க, ரைட்டா? வேறு எதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/pன்னு வந்துடும். அடுத்தது பியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒய் அப்படியே இருக்கும் இல்லையா? y இன்ட்டு 1/p பண்ணால் -1/p², அப்போ p பண்ணால் dp/dy. 3 வாட்டி 3 வாட்டி போட்டு பார்த்தோன்னா தெரியும். டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு ஃபோன் மட்டும் கேளுங்க. சரி, இப்போ வந்துட்டோம். அப்போ இந்த மைனஸ் நான் வச்சுனா ப்ளஸ் ஆகிடும், +2p. கொஷின் வந்து 2p இன்ட்டுன்னு y². சரி, அடுத்து சரி 2p y² இன்ட்டு dp/dy. அடுத்தது இது என்னென்னா மைனஸ் ஆகிடும் இல்லையா? ஸோ இது என்ன ஆச்சுன்னா இது இதில் எப்படி இருக்குது? ப்ளஸ் இன்ட்டு ப்ராடக்ட் ரூல் தானே. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்? மைனஸ் என்ன வச்சா ப்ளஸ் ஆகிடும், 2p² y = 0. ஒன்றும் இல்லை, எல்லாமே என்ன பண்ணுறேன்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறேன், வேறு எதுவுமே பண்ணல, ரைட்டா? சரி,
இப்போ என்ன பண்ணுறோம், சிம்பிளை பண்ணுறோம். இதில் சிம்பிளை பண்ணும்போது ரெண்டுத்தில் என்ன காமனாக இருக்குன்னா, கொஷினில் வந்து 1/p². இது ஒரு இங்கே இருக்கு இல்லையா, y/p² இருக்கா, ரைட்டா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், காமன் எடுக்கிறோம், 1/p² காமன் எடுத்தால் என்ன வரும், இப்போ கொஷின் போட்டால் உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ 1/p + y/p², இதில் என்ன பண்ணுறோம், அப்படியே காமன் எடுக்கிறோம். காமன் எடுத்தால் எப்படி வரும்னு பார்ப்போம். இந்த ஸ்டெப்பில் பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, 1/p இருக்குது, இங்கே இருக்குன்னா அது y/p² இருக்குது. எப்படி போடுறோம் பாருங்கள். ஸோ 1/p² காமன் எடுக்கிறேன். இப்போ 1/p² காமன் எடுத்தால் 1/p² காமன் எடுத்தால் என்ன வந்துடும்னா p + y × dp/dyன்னு வந்துடும். ஸோ அடுத்த ரெண்டு டைமில் 2yp காமன் எடுக்கிறோம். 2yp காமன் எடுத்தால் p + y × dp/dy. ஃபேக்டரைஸ் பண்ணுற வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் அந்த ஈக்குவேஷன் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப் அப்படியே வந்திருக்கும், ரைட்டா. சரி, அப்போ இங்கேயும் p + y × dp/dy இருக்குது, இங்கேயும் என்ன இருக்குது, சேமாக இருக்குது. அப்போ p + y × dp/dy காமன் எடுத்தால் மீனாக இருக்கும் 1/p² + 2yp. காமனாக இருக்கிறது ஒன்று எடுத்துக்கணும், மீதி ரிமைனிங் இருக்கிறது ஒன்று எடுத்துக்கணும், ரைட்டா. ஸோ இது இந்த 0க்கு ஈக்குவல் பண்ணும்போது இந்த இடத்துல இருந்து என்னென்னா 1/p² + 2y/p ≠ 0. 0க்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, ரைட்டா. ஸோ இது வந்து இட் இஸ் நாட் பாசிபிள். அப்போ இந்த வேல்யூ நம்ம எலிமினேட் பண்ணிடணும். ஏன் சார் அப்படின்னா, இது இன்டர்வல் பண்ண முடியாது, இது சிங்குலர் சொல்யூஷன், ரைட்டா. ஸோ அதனால் இது நம்மளுக்கு சால்வ் பண்ணுறது வாய்ப்பு இல்லை. ஏன்னா dp/dy இந்த டைப்பில் இருந்தால் தான் சால்வ் பண்ண முடியும். இங்கே ஏதாவது டிஃபரன்ஷியேஷன் இருக்குதா, பண்ண முடியாது. அப்போ டிஃபரன்ஷியேஷன் தான் இன்டர்வல் கொண்டு போக முடியும். ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சான்ஸ் இல்லை. அப்போ நம்ம இதுதான் சரியான ஈக்குவேஷன். அப்போ p × y × dp/dy = 0, ரைட்டா. இது நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது y × dp/dy = -p, ஓகேவா. சரி, அப்போ ஒய்லாம் dy எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போகணும். அப்போ dy/y இது என்னது, dp/p மைனஸ், ரைட்டா. ஸோ இன்டர் பண்ணுறோம். இன்டர் பண்ணிட்டா இன்டர் 1/pன்றது என்ன வரும், log pன்னு ஆகிடும். இன்டர் 1/xன்றது -log yன்னு ஆகிடும். எல்லாமே log வந்தால் log c. ஸோ மைனஸ் என்ன வச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். அப்போ log p + log y = log c. log m + log n, log m × n வரும் இல்லையா. அப்போ log py = log c. logலாம் கேன்சல் ஆகிடும். சொன்ன ஷார்ட்கட்டில் இப்போ எடுத்தால் அப்போ py = c, ஓகேவா. சரி, அப்போ வந்து py = cனா pன்றது என்ன வரும், c/yன்னு வந்துடும். pன்றது c/yன்றது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எனக்கு கொஷின் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணால் கொஷின்றதுனாது ஈக்குவேஷன் ஒன்றுன்றதுனாது y = கொஷின்னா அது அப்படியே தூக்கி தான் போகிறேன், 2px + y² pq தான் கொஷின். அப்போ y = 2px. pன்ற வேல்யூ அது c/y. அப்போ 2 × pன்றது c/y × x ப்ளஸ் இதுனது y² pq, ரைட்டா. y² pq என்னது c³/y³. ஸோ ரெண்டு வேல்யூ இந்த வேல்யூ கேன்சல் ஆகிடும். இது சிம்பிளை பண்ணி போட்டால் ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னா y = 2cx + c³. இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர், ரைட்டா. ஸோ இதே மாடல் சம்ஸு நம்ம என்ன சால்வ் எக்ஸ் போட்டிருக்கோம், y போட்டிருக்கோம், இப்போ எக்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இதே மாடல் சம்ஸ் வந்துச்சுன்னா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த புக் ஆன்சர் வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். நிறைய புக்ஸ் வச்சுருப்பீங்க, செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாஸ் கிடச்சிரும், ரைட்டா. ஸோ டைப் 1, டைப் 2, டைப் 3 3 மாடல் பார்த்துருக்கோம். டைப் 1ன்றதுனால எக்ஸஸ் பிஏ சால்வ் பண்ணுறது, டைப் 2ன்றது ஒய்ஏ சால்வ் பண்ணுறது, டைப் 3ன்றது எக்ஸெட்ரா பண்ணுறது. ஓகே, ஸோ இதுலேயே டைப் 4 நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் ஆர்டர் அண்டு ஹையர் டிகிரி, ரைட்டா. டைப் 4 பார்ப்போம். இப்போ டைப் 4 அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா லெக்ராஞ்ச் ஈக்குவேஷன், அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா சொல்லிக்கிறேங்க, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், கிளாரட் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. சரி, இது எப்படி பார்ப்போம். லெக்ராஞ்ச் ஈக்குவேஷனுக்கும் ஆர் கிளாரட் ஈக்குவேஷனுக்கும் உள்ள ஒத்துமை நான் பார்ப்போம்.
அதாவது லெக்ராஞ்சி ஈக்குவேஷன் அப்படின்னு பண்ணும்போது உங்களுக்கு அது ஈக்குவேஷன் எப்படி வருதுன்னா y ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் ஜியில் எஃப் எப்படின்னா நினைக்கலாம் ஜி ஆஃப் பி ப்ளஸ்ஸு எஃப் ஆஃப் பி. இது வந்து லெக்ராஞ்சி ஈக்குவேஷன். ரைட்டா? லெக்ராஞ்சி ஈக்குவேஷன்னா y ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் பி ப்ளஸ் இந்த எஃப் ஆஃப் பி. இந்த ஜி ஆஃப் பி இருக்குல்ல, இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஜி ஆஃப் பி ஈக்குவல் டு பி இதை இப்படி மாற்றி போட்டால் அது என்னது கிளாரிட்டி ஈக்குவேஷன். என்ன சார் அப்படின்னா பாருங்கள், y ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் பின்ட்டு என்ன சொல்கிறோம் பி ப்ளஸ் எஃப் ஆஃப் பி. எஃப் ஆஃப் பின்றது இங்கே வந்து எஃப் ஆஃப் சி. ரைட்டா? அதான் எஃப் ஆஃப் பி இப்படி வரும். இது ஈக்குவேஷனோட ஃபார்ம். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், முக்கியமாக இதில் வந்து பி ஈக்குவல் டு சி இது சப்ஸ்டிட் பண்ணணும். பின்றதுல சீன் போட்டால் வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னா இதோட சொல்யூஷன் y ஈக்குவல் டு எக்ஸு இது என்ன பி. அப்போ சிஎக்ஸ் எஃப் ஆஃப் சி இது சொல்யூஷன். ஸோ அப்போ இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் ரெண்டும் சேம் தான். y ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் பி ப்ளஸ் எஃப் ஆஃப் பி. இது வந்து இப்படி இருந்தால் எக்லன்னா அது லெக்ராஞ்சி ஈக்குவேஷன் ஃபங்க்ஷனில் இருக்கணும். இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஜி ஆஃப் பின்றது பியாகவே இருந்துச்சுன்னா அந்த பியோட வேல்யூ இருந்துச்சுன்னா அதுதான் அவங்க கிளாரிட்டி ஈக்குவேஷன் சொல்கிறோம். இதுக்கு ரெண்டுக்கும் மெயின் ரீசன் பி ஈக்குவல் டு சின்னு சப்ஸ்டிட் பண்ணணும். அதான் உங்களுக்கு மற்றபடி எந்த ஒரு கஷ்டம் இருக்காது. ஒரு சம் எடுத்து போட்டு கட்டால் புரிஞ்சிடும். பி ஈக்குவல் டு சின்னு இது ரீப்ளேஸ் பண்ணிட்டேன்னா அது கிளாரிட்டி ஈக்குவேஷன். ரைட்டா? சரி, ஒரு 2-3 சம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும். இதில் முக்கியமான ஆர்ட் தான். கிளாரிட்டி ஈக்குவேஷன்னா பி ஈக்குவல் டு சி. ரைட்டா? கிளாரிட்டி ஈக்குவேஷனா பி ஈக்குவல் டு சி. பிசி ஞாபகம் வச்சிங்க. ஸோ ஓகே, இப்போ அதில் ஒரு சம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். எல்லாமே ஒரே மாடல் தான், பெரிய கஷ்டமான இதில் கணக்கு எதுவுமே கிடையாது. நிறைய வாட்டி என்ன பண்ணணும் இல்லை, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இந்த கொஷின் வந்துச்சுன்னா நம்ம எப்படி இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றது தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஒரு கொஷினை ஒரு சம் எடுத்து போடுவோம். சால்வ் y minus px into p minus 1 into p. இதில் டவுட் வரும், சார் இந்த மாடல் தான் இருக்குது அப்படின்னு எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது? ரைட்டா? ஆப்ஷனை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 4 ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். பெரிய கஷ்டமான இதெல்லாம் கிடையாது. இதை வந்து நீங்கள் அந்த ஈக்குவேஷன் டைப் கொண்டு வரும்போது நான் ஒன்றும் இல்லை, 4 ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வச்சு நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சம் போடும்போது ஒரு ஐடியா கிடச்சிடும். இப்போ இந்த ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ரைட்டா? இப்போ அது நம்ம கணக்கு என்ன பண்ணோம், y ஈக்குவல்ட்டுன்னு வருது இல்லையா, y ஈக்குவல்ட்டு. அப்போ அந்த ஒய்ன்றது நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணுறீங்க, ஈக்குவல் டு பி. இந்த y கண்டுபிடிக்கிறதுக்காக ஒய்யோட வேலையை இங்கே வச்சிங்க, அந்த ஈக்குவேஷன் டைப்புக்கு மாற்றுவோம். y மைனஸ் பிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி டிவைடட் பை பி மைனஸ் 1. ஓகேவா? சரி, p டிவைட் பை p மைனஸ் 1. அடுத்தது y ஈக்குவல் டு இந்த மைனஸ் பிஎக்ஸ்னு வச்சிடும், ப்ளஸ் பிஎக்ஸ்னு ஆகிடும். p டிவைட் பை p மைனஸ் 1 முடிஞ்சு போச்சா? y கண்டுபிடிச்சோமா? ஆப்ஷனில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. என்ன பண்ணணும், p ஈக்குவல் டு சின்னு சப்ஸ்டிட் பண்ணால் வேலை முடிஞ்சு போச்சு. த கிளாரிட்டிஃபிகேஷன். அப்போ உங்களுக்கு தேர்ஃபோர் y ஈக்குவல் டு பின்றது என்ன வச்சுக்கலாம் சி. அப்போ சிஎக்ஸு ப்ளஸ் சி பை சி மைனஸ் 1. இதுதான் ஆன்சர். ரைட்டா? ஸோ இதே மாடல் நிறைய சம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சரு வந்துடும். ஓகேவா? அந்த டைப்பு பாருங்கள். என்ன கொடுத்துருக்குங்க, ஒய் எக்ஸ்பி ப்ளஸ் எஃப் ஆஃப் பி. ரைட்டா? ஒய் இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பாருங்கள், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்பி ப்ளஸ் எஃப் ஆஃப் பி ஃபங்க்ஷன் ஆஃப் பி. இது மாடல் சம் போடும்போது 4 ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். 4 ஆப்ஷன் வச்சு இது எந்த மாடல் டைப்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை கொஷின் போடும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ப்ராக்டிக்ஸ் நிறைய சம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எந்த மாடல் சம் இருக்குன்னு தெரிஞ்சிடும். இதே மாடல் இன்னும் சம் எடுத்து போட்டால் இன்னும் நல்லா புரிஞ்சிடும். அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ நடத்துகிற வரைக்கும் தர வருங்க, அது முக்கியம்.